சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணும் படமாக இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் என்ற பிரம்மாண்ட படத்தை தொடர்ந்து இப்போ நடித்து முடிச்சிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் பேன் இந்திய நடிகர்களான ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மேலும் பேன் இந்தியன் படம் என்பதனால உலகம் முழுக்க இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. கூடவே ரஜினிகாந்த் மற்றும் அமீர்கான் மோதும் காட்சிகள் தியேட்டரில் தீப்பொறிய கலப்பும் என சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கடைசியாக எடுத்த லியோ படம் சொதப்பிடுச்சு. இதனால் கண்டிப்பாக அவர் யாருன்ற நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக ரஜினியை வச்சு பக்காவான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் படத்தை எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ரசிகர்கள் என்ஜாய் பண்ணும் விதமாக இருக்கும். கமலுக்கு எப்படி ஒரு விக்ரம் படம் அமைஞ்சிச்சோ அதே போல தான் ரஜினிக்கு இந்த கூலி படம் இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் சமீபத்தில் தான் கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் விட்டுருந்தாங்க, சிட்டுக்கு வைப். இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. டி ராஜேந்திரோடைய ரேப் மியூசிக்கில் அனிருத்தோடைய வாய்ஸில் இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தான் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கலெக்ஷன் படமாக இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. கூடவே தலைவரை இந்த படத்தில் வித்தியாசமாக பார்ப்பீங்க. ஒரு வில்லனிசம் கலந்த ரஜினியை இந்த படத்தில் பார்ப்பீங்க என சொல்லப்பட்டு வருது. எல்சியூவில் இந்த படம் கண்டிப்பாக கிடையாது. மேலும் இந்த படம் ஆடியோ லான்ச் கண்டிப்பாக நடத்தப்படும் எனவும் ஒரு பக்கம் நடத்தப்படாது, ஆடியோ லான்ச்சே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஆடியோ லான்ச் கண்டிப்பாக நடக்கும். ஜூலை 22ஆம் தேதி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நேரு ஸ்டேடியத்தில் தான் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பேன் இந்திய நடிகர்களான அனைத்து நடிகர்களையும் கூப்பிட பிளான் பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ். அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் மற்றும் விஜய் இருவரில் யாராவது ஒருத்தர் வரலாம், இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரலாம் என நம்பப்பட்டு வருது. மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேச போகிறாரு, அவரோட அடுத்த படம் குறித்தும் இந்த ஆடியோ லான்ச்சில் தகவல்கள் இருக்கலாம் என சொல்லப்பட்டு வருது. மேலும் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸை வெளியிட பிளான் பண்ணியிருக்காரு லோகேஷ். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.